நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி நேயர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே நீ அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் நீ பேசுவீராக. உடைய வார்த்தைகள் எங்களை பிழைக்க வைப்பதாக, ஆசீர்வதிப்பதாக. அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இந்த நாளின் தலைப்பு கர்த்தரை தரிசிக்கும் பரிசுத்தம். நம் ஆண்டவரை தரிசிப்பதற்கு நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. தரிசிப்பதுனா என்ன? அவரை முகமுகமாய் பார்ப்பது. நம் தேவன் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் வெளிப்பட போகிறார். அவரை நாம் முகமுகமாய் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நாம் அவரை அப்படி நேரிலே கண்டது இல்லை. ஆனால் நம் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகையிலே வெளிப்படும்போது அவரை நாம் முகமுகமாய் காணப்போகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில், அந்தரங்கத்தில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது, அவரை காணவே முடியாது. அப்போ ஆண்டவர் வெளிப்படும்போது அவரை காண்பதற்கு, அவரை தரிசிப்பதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை பரிசுத்தம். நாம் அவரை பரிசுத்தம் அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தர், நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை அவர் நமக்காய் சிந்தி இருக்கிறார். ஆதலால் அவரை தரிசிப்பதற்கு நமக்கு முக்கியமான தேவை பரிசுத்தம். அப்போ எப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்மிடத்தில் வேண்டும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். அடுத்த வசனம், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். அடுத்து 23ஆம் வசனத்தில், யோசுவா 24ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். இந்த யோசுவா 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா அவர் தான் வழிநடத்தி வந்த தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து சகல மூப்பர்களையும் கூட்டி சேர்த்து அவர் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் யாரை சேவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கானானுக்குள் அவர் கொண்டு வந்து சேர்த்த அந்த ஜனங்களை பார்த்து கேட்குறார். அப்படி கேட்கும்போது தான் அவர் சொல்கிறார், அவங்கள பார்த்து எச்சரிக்கை கொடுக்குறார், நீங்கள் கர்த்தரை சேவிக்காமல் நீங்கள் பின்வாங்கி போயிடுவீங்க, நீங்கள் அந்நிய தேவர்களை தான் நீங்கள் சேவிப்பீங்க, அதனால் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார் அப்படிலாம் சொல்லி அவங்கள எச்சரிக்கிறார். அப்போ சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நம் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், பாவத்தின் மேல் அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் விக்கிரகத்தின் மேல் அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஜனங்களோடு பேசுகிறார். நீங்கள் கர்த்தரை சேவிக்கலைன்னா அவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜனங்கள் சொல்கிறாங்க, இல்லை
ஆண்டவர் தான் எங்களை இவ்வளோ தூரம் அடிமைத்தன வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு வந்து எங்களுக்குன்னு ஒரு சொந்த தேசத்தை கொடுத்து எங்களை நடத்திருக்காரு, நாங்கள் அவரை தான் சேவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஜனங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம் அப்படின்னாங்க. அப்போ முதலாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒருவரையே சேவிக்கிற பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நமக்கு கடைசி வரை தேவை. இன்றைக்கி நான் ஆண்டவரை தான் சேவிக்கிறேன், நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வாழ்கிற கடைசி காலம் ரொம்ப ஒரு கொடிய காலத்தில் இருக்கிறோம். இன்னொரு நாமத்தோடு வரப்போகிற ஒருவனை இந்த உலகம் சேவிப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அவன்தான் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து. இயேசுவை போல ஒரு போலியானவன் அவன் வந்து அப்போ கிறிஸ்துவை போல தன்னை காட்டிக்கொள்ளுகிறவன் அவன்தான் அந்தி கிறிஸ்து. அப்போ அவனை சீக்கிரம் அந்த உலகம் சேவிக்கும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாட்களிலே அவனுடைய ஆவி நம்ம உலகம் முழுவதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே யாரெல்லாம் கர்த்தர் ஒருவரையே குடும்பமாய் தனியாய் தேவனை சேவிக்கிறார்களோ அவர்கள் தான் தங்களை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் ஒருவரையே, இந்த உலகத்தின் வேறு எந்த ஒரு அந்நிய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல் அவர் ஒருவரையே நாம் வைராக்கியத்தோடு அன்போடு நாம் சேவிப்போம் என்றால், அவருக்கென்றே நாம் வாழுவோம் என்றால் நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம், அவர் சத்தத்துக்கு தான் கீழ்ப்படிவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம கர்த்தரை விட்டு வழிவிலக பண்ணுவதற்கும் கர்த்தரை சேவிப்பதை விட்டு நாம் மற்ற காரியங்களை சேவிப்பதற்கும் நமக்கு முன்பாய் நிறைய கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விக்கிரக தேவர்கள் தான் கண்ணிகளாக இருந்தார்கள். அது மாத்திரம் இல்லை, அதாவது கிதியோன் நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்கிறார், எழுதப்பட்டிருக்கிறது, கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கினான், அது அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணி ஆயிற்று. கிதியோன் வந்து நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செஞ்சான். ஆனால் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் ஏபோத் என்று சொல்லப்படுகிற ஆசாரியனுடைய உடை ஒன்றை பொன்னினால் அவன் செய்து வச்சுட்டான் வீட்டில். அதை ஜனங்கள் எல்லாரும் வழிபட்டு சோரம் போனார்கள். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு முன்பாய் நிறைய கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணிகளுக்கு நம்மை எச்சரிக்கையோடு விலக்கி காத்துக்கொள்ளணும். நம்ம கையிலே இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற செல்ஃபோன், நம்ம வீட்டில் இருக்கிற டிவி, இந்த நவீன டெக்னாலஜி, இவை எல்லாமே நம்மை அடிமைப்படுத்தி விடாதபடி, நம்மை தேவனை விட்டு பிரித்து விடாதபடி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து விடாதபடி நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்மை விலக்கி காத்துக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. நம்மை ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் தங்களை அமிழ்த்தும்படியாக இது இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ பணத்தின் மேல் உள்ள ஆசை, பணத்தின் மேல் உள்ள இச்சை நம்மை சோதனைக்குள்ளும் கண்ணிக்குள்ளும் மத அழிவிற்குள்ளும் நம்மை அமிழ்த்து விடுகிற ஒரு தீமையான காரியமாக இருக்கிறது. இதற்கு நம்மை விலக்கி நாம் பாதுகாக்க வேண்டும். பணம் நமக்கு தேவை, ஆனால் பண ஆசைக்கு நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது. அடுத்த ஆண்டு சொல்றார், மனுஷர்கள் கூட நமக்கு கண்ணிகளாக இருப்பார்கள். உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் செலவழிக்கிற பல மணி நேரங்கள் நமக்கு அது கண்ணியாக இருக்கிறது. நம்மை தேவனை விட்டு பிரிக்கிற எதுவாக இருந்தாலும் நமக்கு அது கண்ணி தான். அப்போ நண்பர்கள், தேவையற்ற உறவுகள், தேவையில்லாத உறவுகள், இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், பொல்லாத கள்ள ஊழியர்கள், கள்ள விசுவாசிகள், இப்படி நிறைய காரியங்கள் மனுஷர்கள் என்ற ரூபத்தில் நமக்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் உங்களை இந்த கடைசி நாட்களிலே தேவனை விட்டு பிரிக்கிற கண்ணி, உங்களுக்கு முன்பாய் வைக்கப்படுகிற கண்ணிகளாக இருக்கிறது. இதற்கு நாம் ஒவ்வொருவரும் ரொம்ப கவனமாய் விழிப்பாய் இருந்து எச்சரிக்கையோடு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, அப்போ ஆண்டவரை சேவிப்பதற்கு நமக்கு முன்னால் இருக்கிற, நம்ம கையிலேயே இருக்கிற எல்லா கண்ணிகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். நாம் ஜெபிக்கிற நேரத்தை, நம்ம ஆண்டவரை சேவிக்கிற அந்த அன்பை, அவருடைய ஆலயத்துக்கு கொடுக்குற காரியங்களை, நம்முடைய வேதத்தை வாசிக்கிற நேரங்களை, கர்த்தருடையோடு கூட நம்ம செலவழிக்கிற எந்த ஒன்றையும்
எதுவும் பிரித்து விடாதபடி நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து நம்மை காத்து கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அதே வசனத்தில் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தருடைய சத்தத்துக்கே நாங்கள் கீழ்ப்படிவோம்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் கூட இந்த கடைசி நாட்களில் அதிகமாக நம்ம ஆண்டவருக்கு நேராக இன்னும் நம்ம மனசை திருப்பணும். நான் ஜெபம் பண்ணுறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இன்னும் உங்கள் இருதயத்தை இன்னும் அதிகமாக தேவனுக்கு நேராக திருப்புங்க, அவருடைய வசனத்துக்கு நேராக திருப்புங்க. அவர் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி கருத்தாய் கவனமாய் வாசித்து வாசித்து அதை அறிந்து அந்த வசனத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணித்து நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி வரை நீங்கள் கர்த்தர் ஒருவரையே சேவிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது பரிசுத்தம், நாமும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தர் ஒருவரையே சேவிக்கிறவர்களாய் நாம் கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அதற்கு இருக்கிற கன்னிகளுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன், டிவி போன்ற காரியங்கள், பண ஆசை, மனுஷர்கள், பொல்லாத ஊழியர்கள், பொல்லாத விசுவாசிகள், பொல்லாத உபதேசங்கள், பொல்லாத உறவுகள், இவைகள் எல்லாம் நமக்கு தீமையாக இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எது எது கண்ணியாக இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு உங்களை விலக்கி உங்களை எச்சரிக்கையோடு காத்துக்கொள்ளுங்க. அடுத்து ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ரெண்டாவது தேவனை தரிசிப்பதற்கு நமக்குரிய பரிசுத்தம். யாத்ராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் மோசே கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார், எல்லாரும் சீனாய் மலையின் அடிவாரத்தில் மோசேயும் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களும் கூடியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிரத்யட்சமாய் சீனாய் மலையில் இறங்கி வரப்போகிறேன், நீ ஜனங்களிடத்தில் போய் மோசே கர்த்தரிடத்திலே மலையின் உச்சியில் இருந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜனங்களிடத்தில் போய் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்க்கணும், அவங்க வஸ்திரங்களெல்லாம் அவங்க தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் 3ஆம் நாளிலே மலை மேலே பிரத்யட்சமாக நான் இறங்கி வரப்போகிறேன். அவர் அக்னிமயமான ஒரு காட்சியோடு ஆண்டவர் இறங்கி வந்தார், பிதாவாகிய தேவன். நான் இறங்கி வரப்போகிறேன், ஆனால் மலையின் அடிவாரத்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை நீ பரிசுத்தப்படுத்து, அவங்களை வஸ்திரங்களை தோய்க்க சொல், 3ஆம் நாளில் என்னை சந்திப்பதற்கு அவர்களே ஆயத்தமாக இருக்க சொல் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அதே மாதிரி மோசே போய் ஜனங்களிடத்தில் சொல்கிறார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் தோய்த்தார்கள். அடுத்து 3ஆம் நாள் ஆண்டவர் வருவதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி நின்றார்கள். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால் அவர் வரும்போது அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் நம்மை சுத்தத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 3:3 அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவர் சுத்தமுள்ளவராய் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல் நம்மையும் சுத்திகரித்து நாம் பரிசுத்தத்தோடு நம்மை காத்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதற்காக தான் இயேசுவுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார், அதற்கு தான் அவருடைய வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கிறார், அதற்கு தான் அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தவறுகளை செய்கிறவங்களா இருக்கோம், எத்தனையோ கரைகள் நம்ம இடத்துல இருக்கிறது, பிழைகள் நம்ம இடத்துல இருக்கிறது. நான் இன்னைக்கு ஒரு தப்பு செய்யலைன்னு யாருமே சொல்ல முடியாத அளவிற்கு எத்தனையோ தவறுகளை அன்றாட நம்ம செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் உங்கள் வஸ்திரங்களை நீங்கள் சுத்திகரித்து கொள்ளணும், உங்கள் வஸ்திரங்களை நீங்கள் தோய்த்து கொள்ளணும். தோய்த்து 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 ஆண்டவரை போல் ஆண்டவரை பார்ப்பதற்குரிய பரிசுத்தம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறபடினாலே அதற்கு இடம் கொடுத்து நம்ம ஆயத்தமாக நிற்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ திருடனை போல் நான் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்றார், நம்ம கடைசி நாட்களில் நிற்கிறோம். ஆண்டோடைய வருகை எப்படி இருக்குமா, திருடனை போல ஆண்டவர் வருவாராம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் வரும்போது நீங்கள் உங்கள் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய்
நடவாதபடிக்கு உங்கள் வஸ்திரங்களை நீங்கள் காத்து கொள்ளுக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை தரிசிப்பதற்கு நம்முடைய வஸ்திரங்களை தோய்த்து நம்ம சுத்தப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, வஸ்திரத்தை நான் இழந்துராதபடிக்கு என்னை நான் பரிசுத்தமாக காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வஸ்திரத்தால், மகிமையின் வஸ்திரத்தால் அவங்க மூடப்பட்டு இருந்தாங்க. ஆனால் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் விலக்கின அந்த கனியை, சாத்தானுடைய பேச்சை, பொய்யான அவனுடைய வஞ்சகமான பேச்சை நம்பி அவர்கள் புசித்ததினாலே, கர்த்தருடைய வார்த்தையை மீறினதினாலே தங்கள் வஸ்திரத்தை இழந்து போனாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களை சந்திக்க வருகிறார். அப்பொழுது அவர்கள் நிர்வாணமாய் காணப்படுகிறார்கள். நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நிற்க தைரியம் இல்லாமல் போய் ஒழித்து கொண்டார்கள். அன்றைக்கு அவங்க தங்கள் வஸ்திரங்களை இழந்து போனாங்க. எத்தனை ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்கள். ஆண்டவர் தான் சொல்கிறார், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம், ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற நாம், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவர் வரும்போது நமக்கு அவர் உடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரங்களை, நீதியின் வஸ்திரங்களை நாம் இழந்து விடாதபடி நம்மை ஜாக்கிரதையோடு விழிப்போடு நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் கடைசி நாட்களுக்கு அவர் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நம்மை சுற்றிலும் இருப்பது எல்லாமே வஞ்சகம் தான். நிறைய பொய்யும் வஞ்சகமும் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில், ஆவிக்குரிய காரியங்களில் நிறைய இன்னைக்கு மலிந்து போயிருக்கிறது. அப்படிப்பட்ட உபதேசங்கள் எழும்பியிருக்கிறது, ஊழியர்கள் எழும்பியிருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் இன்னைக்கு எழும்பியிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவை எதுவுமே உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, வஞ்சித்திடக்கூடாது. யாராலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு சாத்தானுடைய பொய்யான வஞ்சகமான மாய்மாலமான தந்திரமான பேச்சை நம்பி நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்த கிருபையின் வஸ்திரத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது. அவருடைய வழியை விட்டு விலகிடக்கூடாது, அவருடைய அழைப்பை விட்டு விலகிடக்கூடாது, அவருடைய சித்தத்தை விட்டு நம்ம விலகிடக்கூடாது, அவர் நமக்குன்னு ஓட்டத்தை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது. அப்படி விலகிவிட்டால் நம்முடைய வஸ்திரங்களை நாம் இழந்து போவோம். வஸ்திரத்தை இழந்துட்டா ஆண்டவர் வரும்போது நம்ம நிர்வாணமாகத்தான் நிற்க வேண்டியிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரங்களை இழக்காதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்குன்னு எத்தனையோ கிருபைகளை ஆண்டவர் தந்திருப்பார். அது எல்லாம் ஒரு வஸ்திரமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது விலையேற பெற்ற வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை கடைசி வரை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு நாம் விழிப்புள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் நம்ம வஸ்திரங்களை காத்துக்கொள்ள முடியும். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தூங்குறவளாய் காணப்படாதபடி விழித்திருங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இதை நாம் செய்யும் போது மட்டும்தான், ஆண்டவரே, சாத்தானுடைய தந்திரங்களுக்கும் அவனுடைய வஞ்சகங்களுக்கும் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று நீங்கள் கட்டாயம் ஜெபிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வஸ்திரங்களை இழந்து விடாதபடி நம்மை பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்றார், எபிரேயர் 12:14 வாசித்தோம் இல்லையா, யாவரோடும் நீங்கள் சமாதானமாக இருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாயும் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆண்டவர் சொல்றார், எல்லாரோடும் நம்ம சமாதானமாக இருக்கணும். எல்லாரோடும் நம்ம மனம் சமாதானமாக இருக்க வேண்டுமா. அது மாத்திரம் இல்லை, பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நான் சமாதானமாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். யார் மேலேயும் எனக்கெல்லாம் யார்கிட்டையுமே நான் சண்டை போடலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அன்று அடுத்து ஒன்று சொல்கிறாரு, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். அப்போ நான் சமாதானமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் இருதயத்தில் நான் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் நான் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எப்படி அந்த பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் தேவ கசப்பான வேர் யாதொருவனுக்குள்ளும் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாகி தன் கிருபையை இழந்து விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்கி நீங்கள் உங்களுக்கு சீர்கெட்டு போய்விடாதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது எத்தனையோ பேர் மூலமாக நம்ம பாதிக்கப்படலாம். ஒவ்வொருடைய செய்கை நம்மை பாதிக்கும், ஒவ்வொருடைய பேச்சு நம்முடைய பாதிக்கும். சிலர் நமக்கு விரோதமாகவே சில காரியங்களை செய்வாங்க. இதெல்லாம் நம்மை பாதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி பாதிக்கப்பட்ட நாம் அவர்கள் மேல் ஒரு கசப்பு நம்ம உள்ளத்தில் இல்லாதபடி நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். எனக்கு பகை இல்லை, அதெல்லாம்
எல்லாம் நான் அவங்கள பார்த்தா பேசுவேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்களை குறித்து அவங்களை பார்க்கும் போதும் அவர்களை நினைக்கும் போதும், யாரால நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அவர்களை பார்க்கும்போது, அவர்களை நினைக்கும் போது, அவர்களை குறித்து பேசும்போதெல்லாம் அவங்க செய்தது தான் உங்கள் மனசுக்கு வருதா? உங்கள் மனசில் அது ஒரு கோபமாக வருதா? உங்கள் மனசில் அதுதான் தோணுதா? அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவர்களை குறித்த ஒரு கசப்போடு தான் இருக்கீங்க. உங்கள் உள்ளத்திலே நீங்கள் பாதிக்கப்பட்ட அந்த காரியத்தை குறித்த, அந்த நபரை குறித்த ஒரு கசப்பு உள்ளத்துக்குள்ளேருந்து என்ன செஞ்சிருச்சு? எழும்பிடுச்சு. அந்த ஒரு கசப்பு உனக்குள் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தை நாம் இழந்து போவோம். அப்பொழுது தேவனை நாம் தரிசிக்கவே முடியாது. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு விரோதமாக யார் என்ன தீமைகளை செய்திருந்தாலும் ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல நாம் அவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களை மன்னித்து அவர்களோடு கூட அவர்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஆண்டவர் அவர்களோடு சமாதானமாகும். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அவர் சமாதானமாகக்கூடிய வாய்ப்பை தேவன் கொடுக்கும்போது அதையும் நாம் செய்துவிட்டால் ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள முடியும். அதான் சொல்கிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ ஆண்டவரை தரிசிப்பதற்கு நம்முடைய இருதய சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் மேலும் எவர் மேலும் ஒரு கசப்பு என்று நம்ம உள்ளத்தில் இல்லாதபடி நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் கர்த்தர் ஒருவரையே சேவிக்க உங்களை அர்ப்பணித்து எச்சரிக்கையோடு செயல்படுங்க. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னார்? நம்முடைய வஸ்திரங்களை தோய்த்து நம்மை சுத்திகரித்து, அது மாத்திரம் இல்லை, வஸ்திரங்களை இழக்காதபடி நம்ம கவனமாக காத்துக்கொள்ளணும். நம்முடைய இருதயத்தின் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது என்பதை நாங்கள் உம்முடைய வசனத்தின் மூலமாய் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நீர் சொன்ன வார்த்தையின்படியே உங்கள் வசனத்தை கேட்கிறீங்க ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பரிசுத்தம் இறங்கி வரட்டும் அப்பா. நீரே எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நீர்தான் எங்களுக்காக உங்களுடைய ரத்தத்தையே சிந்திருக்கிறீர் ஐயா. உங்கள் பரிசுத்த வல்லமை, பரிசுத்தம் ஆக்குகிற உங்கள் வல்லமை ஐயா வசனத்தை கேட்கிற எல்லாருமேலும் இறங்கட்டும். உண்மை ஒருவரையே சேவிக்கிற பரிசுத்தம் எங்கள் எல்லாருமேலே இறங்கட்டும் சுவாமி. எங்கள் வஸ்திரங்களை சுத்தமாய் காத்துக்கொண்டு அதே நேரத்தில் எங்கள் வஸ்திரங்களை இழக்காமல் காத்துக்கொள்கிற பரிசுத்தம் எங்கள் எல்லாருமேலே இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் எந்த ஒரு கசப்போ வெறுப்போ பகையோ எதுவும் இல்லாதபடி எங்கள் இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளுகிற பரிசுத்தம் எங்கள் எல்லாருமேலே இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் வெளிப்படும் போது உங்களுடைய வார்த்தையை கேட்குறாங்க எல்லாரும் உங்களை தரிசிக்கணும்ப்பா. உம்மோடு அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கணும் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.